அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்ட வரலாற்றை நம் கண்முன்னே கொண்டு வரும் விதமாக அதற்கான ஒரு முயற்சியாக பராசக்தி திரைப்படம் வெளியாகி இருக்கிறது. உண்மையில் 1964-65 காலகட்டத்தில் என்ன நடந்தது, மாணவர்களின் போராட்டம் அடுத்தடுத்த கட்டங்களில் எவ்வாறாக சென்றது, தமிழகத்திற்கு இதனால் ஏற்பட்ட தாக்கம் என்ன, இந்திய அரசியலை எப்படி இந்த போராட்டம் மாற்றியது என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் நம் முன்னே எழுகின்றன. திரையில் நாம் பார்த்தது நிழல் என்றால் இந்த அரங்கத்தில் இப்போது நாம் பேச போவது நிஜம். இதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நாம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்ட வரலாறு என்ன, 1964 மாணவர் போராட்டம் தமிழ்நாட்டு அரசியலை எப்படி மாற்றி அமைத்தது, மொழி போராட்டம் இந்தியாவுக்கு தமிழ்நாடு கொடுத்தது என்ன என்கின்ற தலைப்பில் கருத்துரையாளர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அரங்கத்தில் நம்மோடு 2 விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் திரு தியாகு அவர்கள், பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர் அவர்கள், அதே போல தொலைத்தொடர்பு மூலமாக பத்திரிகையாளர் திரு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார் எழுத்தாளர் திரு PA கிருஷ்ணன். மூவருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு தியாகு, மொழி போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கும் போது 3 முக்கியமான காலகட்டங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. 1937, 1948, 1965, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் அப்படின்னே சொல்லலாம். இதுல நம்ம பார்க்கும்போது பல்வேறு விஷயங்கள் இருந்தாலுமே குறிப்பிடத்தகுந்த முக்கியமான தருணங்களாக எவையெல்லாம் இருந்திருக்கு, குறிப்பா இந்த 1965 அந்த காலகட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன, புதிய தலைமுறை வழியா இந்த தலைமுறைக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லலாம்? 37-38 போராட்டம், 48க்கு பிறகான போராட்டம், இந்த போராட்டங்களுக்கும் 1965ஆம் ஆண்டு மூண்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் ஒரு அடிப்படையான வேறுபாடு உண்டு. 37-38 போராட்டத்தின் போது பிரித்தானிய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 48 இந்திய விடுதலைக்கு பிறகு நடந்தாலும் அரசமைப்பு சட்டம் இன்னும் செயலுக்கு வரல. 50 ஜனவரி 26 தான் இந்திய அரசமைப்பு சட்டம் செயலுக்கு வந்தது. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது பகுதி பார்ட் 17 உறுப்புகள் 342 முதல் 351 முடிய இந்த 9 உறுப்புகள், இதை மையப்படுத்தி, ஏன்னா இது நடைமுறைக்கு வருவது எப்பன்னா, ஹிந்தி இன் தேவநாகரி ஸ்கிரிப்ட் ஷல் பி தி அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய 17வது பகுதியினுடைய முதல் உறுப்பு 343வது உறுப்பு. அதுக்கு ஒரு காலம் குறிச்சிட்டாங்க. 15 ஆண்டு கழித்து 65 ஜனவரி 26 அது நடைமுறைக்கு வரும். இதுதான் அந்த போராட்டத்துக்கு மையம். இந்த 15 ஆண்டுகளும் தமிழகத்தில் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஊட்டப்பட்டது. இந்தி வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளும் பல வழிகளில் நடத்தப்பட்டன. மாநாடுகள், விளக்க கூட்டங்கள், கருத்தரங்குகள். 57 இருந்து நாடாளுமன்றத்தில் இது குறித்து எழுப்பப்பட்டது. ஈவைக்கு சம்பத் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக 57 தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் நேருவுக்கு எதிரில் நின்று கேள்விகள் கேட்டார். அப்போ சில உறுதிமொழிகள் தரப்பட்டன. 62 67 இடையில் அண்ணா அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார். அப்போ தான் 63ஆம் ஆண்டு ஆட்சி மொழி சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. இது எல்லாம் நடந்து 65 ஜனவரி 26 இந்தி முழுமையாக ஆட்சி மொழியாக மாறப்போகிறது. ஒரு ஆங்கிலம் எங்கெங்கே பயன்படலையோ, இந்தியை கொண்டு முடியலையோ அங்கே துணைக்கி வச்சுக்கலாங்கிறது அது ஏற்கனவே சட்டத்தில் இருக்குது. 63ஆம் ஆண்டு ஆட்சி மொழி சட்டத்தில் இருக்குது. அதையே நேரு உறுதிமொழியாகவும் கொடுக்குறார். இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை இந்தியோடு ஆங்கிலம் துணை ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்றெல்லாம் கொடுக்கிறார். ஆக மொத்தத்தில் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் கோரியது போல அனைத்து தேசிய மொழிகளும் ஆட்சி மொழிகள் என்ற நிலைக்கு இடமில்லை. அது ஆட்சி மொழி சட்டத்திலும் இல்லை, அரசமைப்பு சட்டத்திலும் இல்லை, நேரு கொடுத்த உறுதிமொழியிலும் இல்லை. இங்கே ஒரே ஒரு பிரச்சனை தான், இந்தி முழுசாக வரணுமா, ஆங்கிலம் துணைக்கு வரணுமா, இது மட்டும்தான். இதை மையப்படுத்தி தான் அந்த 65 ஜனவரி 26 அண்ணா தலைமையிலான திராவிடர் முன்னேற்ற கழகம் ஒரு துக்க நாள் என்று அறிவிக்கிறது.
கருப்பு கொடி ஏற்றுதல், வீட்டிலேயே கருப்பு கொடி ஏற்றுதல், குடியரசு தினத்தன்று, குடியரசு நாள் அன்றைக்கு ஏற்றுதல். ஏன்னா குடியரசு நாள் என்பது அரசமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் 50ல். 15 ஆண்டு கழித்து அதே நாளில் தான் இந்திய ஆட்சி மொழியாக அரியணை ஏறப்போகுது. இது இவங்க சொன்ன எந்த விளக்கங்கள் சமாதானங்களும் தமிழ்நாட்டில் ஏற்கப்படலை, திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஏற்கப்படலை. இது ஒரு பக்கம். தொடர்ந்து நடத்தப்பட்ட இந்த இயக்கத்தினால் மாணவர்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுருச்சு. அவர்கள் அதுக்கு ஓராண்டு முன்னாலேயே கீழப்பழுவூர் சின்னசாமி தீக்குளிக்கிற சம்பவம் நடந்துச்சு, 64லேயே நடந்துச்சு. 65ல் ஜனவரி 25 அன்று இந்த போராட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் ஊர்வலமாக போய் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு ராசேந்திரன் களப்பலியானார். இப்போ அவருக்கு சிலை இருக்காங்க பல்கலைக்கழகத்துக்கு வெளியில். அதே போல் தீக்குளிப்புகள் தொடங்கிடுச்சு. 26 அன்னைக்கு இந்த கருப்பு கொடி ஏற்றுதல், SS ராஜேந்திரன் வீட்டில் கருப்பு கொடி ஏற்றி கல்லடி தாக்குதலாம் நடத்தப்பட்டுச்சு. மாணவர்கள் அடுத்தடுத்த வேலை திட்டங்களை போட்டு அனைத்து கல்லூரி மாணவர் ஒரு போராட்ட குழு அமைத்து, அந்த போராட்டக்குள்ளே திராவிட முன்னேற்ற கழக மாணவர்களும் இருந்தாங்க, கழகத்தை சேராத வேறு மொழி உணர்வு அடிப்படையில் அதில் இணைந்த மாணவர்களும் இருந்தாங்க. இதுதான் 65 போராட்டத்தினுடைய தனித்தன்மை. மற்ற போராட்டங்களுக்கு இதுக்கு இருக்கிற வேறுபாடு என்னன்னா, இது பாடமொழி தொடர்பானதோ பயிற்று மொழி தொடர்பானதோ மற்றதோ இல்லை, அது கூட தொடர்பு இருக்கலாம். நேரடி கோரிக்கை ஆட்சி மொழியாக இந்தி முழுமையாக ஏற்க முடியாதுங்கிறது தான். அந்த அடிப்படையில் இது 65 மொழி போராட்டம், இந்திய அரசமைப்பு தொடர்பான போராட்டம், இந்திய அரசமைப்பினுடைய 17வது பகுதி தொடர்பான போராட்டம். அதுக்காக தான் அவ்வளோ கடுமையான போராட்டம் நடந்துச்சு, அவ்வளோ பெரிய உயிர் தியாகம் நிகழ்ந்தது. அங்கதான் ஒரு கேள்வி தியாகும். இப்போ ஹிந்தியை தேசிய மொழியாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது இல்லையா, அதற்கு என்ன காரணம், அதோடைய பின்னணி என்ன? முதல் செய்தி என்னன்னா, இந்தி தேசிய மொழி அல்ல, அன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் இல்லை, மொழியாக்க ஒரு முயற்சி நடந்தது. ஏன்னா இன்னும் சொல்ல போனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முதல்ல தேசமே இல்லை, அப்புறம் எங்க தேசிய மொழிங்கிற கேள்வியை அவரே எழுப்பிட்டார். தேர் இஸ் நோ நேஷன் கால்டு இந்தியா. 4 வர்ணங்களும் 4000 சாதிகளையும் வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி தேசமாக முடியும்? தேசமாகணும்னு ஆசைப்படலாம், தேசமாக முயற்சி பண்ணலாம். இது தேசிய மொழி என்ற கருத்து ஏற்கப்படலை. ஆனால் இந்திக்காரர்கள் தேசிய மொழின்னு அது சொல்லிக்கிட்டாங்க, ராஷ்டிர பாஷான்னு பேர் வச்சாங்க. அரசமைப்பு சட்டத்தில் ஒரு அட்டவணை இருக்கு, அது என்ன சொல்லுதுன்னா லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுது. நேஷனல் லாங்குவேஜா, ரீஜனல் லாங்குவேஜா, அஃபீஷியல் லாங்குவேஜா எதுவும் இல்லை. அஃபீஷியல் லாங்குவேஜுங்கிறது 17வது பகுதியில் வருது. அந்த அஃபீஷியல் லாங்குவேஜாக ஹிந்தி அறிவிக்க, ஹிந்தி கூட எப்படி அறிவிக்கிறாங்கன்னா ஹிந்தி இன் தேவனாகிரி ஸ்கிரிப்ட். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 1925 கான்பூர் அனைத்து இந்திய மாநாட்டில் எது இந்தியாவுக்கான ஆட்சி மொழியாக இருக்கணும், தேசிய மொழியாக இருக்கணும் என்றெல்லாம் விவாதித்தாங்க. காந்தியார் தான் முன்னுக்கு நின்று அந்த தீர்மானங்கள்லாம் கொண்டு வர்றார். அப்போ என்ன சொன்னாங்க, இந்தி இல்லை ஹிந்துஸ்தானி. ஹிந்துஸ்தானின்னு ஏன் சொல்லணும்? அதை தேவனாகிரி எழுத்து முறையில் எழுதினால் அது இந்தியாக இருக்கும், உருது ஸ்கிரிப்டில் எழுதினால் அது உருதுவாக இருக்கும். அப்போ மொழி சிக்கலை எப்படி பார்த்தாங்கன்னா, வெவ்வேறு மொழி பேசுகிற மக்களுக்கு இடையிலான ஒற்றுமை பற்றி பார்க்கல, இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கான ஒரு பிரச்சனையாக பார்த்தாங்க. இந்துக்களுக்கு இந்தி, இஸ்லாமியருக்கு உருது, இது ரெண்டுக்கும் பொது பேரு ஹிந்துஸ்தானி. ஆனால் அரசமைப்பு சட்டம் உண்மையிலேயே இயற்றப்படுகிற போது ஹிந்தின்னு மட்டும் எழுதலை, ஹிந்தி இன் தேவனாகிரி ஸ்கிரிப்ட் என்று எழுதுறாங்க. அப்போ சில உறுப்பினர்கள் இதை கேள்வியாக எழுப்புறாங்க, ஐயா நீங்கள் அன்னைக்கு இந்துஸ்தானின்னீங்க, இப்போ இப்படி சொல்கிறீங்களேங்கும் போது இந்து சார்புடைய உறுப்பினர்கள் அவங்களுக்கு பதில் சொன்னாங்க. காங்கிரஸ்லேயும் இருந்தாங்க, வெளியிலேயும் இருந்தாங்க. அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, உங்களுக்கு இதில் கோரிக்கையெல்லாம் வைக்காதீங்க, உங்களுக்கு பாகிஸ்தான் கொடுத்தாச்சு, அதனால் பாகிஸ்தானில் போய் எல்லாம் வேணாலும் கேட்டுக்கலாம், இங்கே இப்படி தான் இருக்கும், ஹிந்தியின் தேவனாகிரி ஸ்கிரிப்ட் தான் இருக்கும் என்று அவர்கள் திமிரா பதில் சொன்னாங்க. அதனால் இந்தி தான் இருந்துச்சு, இந்தியின் தேவனாகிரி ஸ்கிரிப்டுக்கு எதிராக தான் இந்த போராட்டம், அதை எதிர்த்து இந்த போராட்டம் நடக்குது. அதனால் தேசிய மொழி என்பது தவறாக சொல்லப்படுது. வாஜ்பாய் ஐநா போய் இருக்கும்போது இந்தியில் பேசினார். என்ன இந்தியில் பேசுறீங்க, இதாண்டி அது எங்கள் ராஷ்டிர பாஷான்னார். அப்போ நம்ம சுட்டி காட்டணும், இல்லை இந்தியாவில் ராஷ்டிர பாஷா கிடையாது, ஒரு மொழி. ஆனால் நமக்கு என்னன்னா, நாம் என்ன வைக்கிறோம்னா, திராவிட முன்னேற்ற கழகமே என்ன சொன்னாங்கன்னா,
அரசமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றிருக்கிற 14 மொழிகளும் 14 தேசிய மொழிகள். இன்னைக்கு அந்த 14க்கு பதில் 22 இருக்கு. அண்ணா வந்து எல்லா தேசிய மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்கணும்னு ராஜ்யசபையில் கேட்ட போது முடியாதுன்னாங்க. ஏன் சுவிட்சர்லாந்துல 3 மொழிகள் ஆட்சி மொழிகளா இல்லையா என்று அவர் கேட்டார். நமக்கு இதுக்கும் பழைய வரலாறு இருக்கு. இன்று வரைக்குமே நாம அதை ஆழ பதிந்து சொல்லிக் கொண்டேதான் இருக்கோம் அப்படின்றது நினைவு கூறத்தக்கதா இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷியாம், 1965 ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம், நீங்க கூட அதுல பங்கெடுத்திருக்கீங்க அப்படின்னு பல நேர்காணல்கள்லையும் சொல்லியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அதை பத்தி இன்னுமே ஆழமா தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதுலயும் குறிப்பா இந்த மாணவர்கள் போராட்டம் தான் பெரிதளவுக்கு நம்ம பேசுறோம். மாணவர்கள் போராட்டம் அப்படின்னும் போது அது தன்னெழுச்சியாக அனைத்து இடங்களையும் கடந்து தன்னெழுச்சியாக வந்ததா அல்லது அரசியல் தூண்டலா? அரசியல் தூண்டல் கிடையாதுங்க. இந்தி வல்லாண்மை எதிர்ப்பு குழு தான் அதோட பேரு. வல்லாண்மைங்கிறது ஆதிக்கம்னு நீங்க மொழிபெயர்த்துக்கிடலாம். இன்றைக்கு நீங்கள் அறிகின்ற பலரும் வந்து அந்த இந்தி போராட்டத்திலிருந்து வந்தவங்க தான். சபாநாயகர் காளிமுத்தண்ணன்ல இருந்து தொடங்கி சசிகலா அம்மையாரோட கணவர் நடராஜன், எத்தனையோ பேர் சொல்லலாம். கலைஞரோட தனிச் செயலாளர் ராஜமாணிக்க IAS, இப்படி பல பேர். நாங்கள் கல்லூரி மாணவர்கள் கல்லூரி பருவத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சீனியர். சமீபத்தில் மறைந்து போன கணேசன், ஒரத்த நாடு எல் கணேசன், எல்ஜின்னா என்னன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தோட லெப்டினன்ட் ஜெனரல், அப்படி அவரை நாங்கள் பெருமையாக அளித்தோம். இந்த காலகட்டத்தில் அரசியல் தூண்டுதல்ங்கிறது இல்லை. அண்ணா தோழர் தியாகம் சொன்னது சரி. அண்ணா அவர்கள் வந்து 26 துக்க நாளாக கடைப்பிடிக்கணும், கருப்பு கொடி ஏற்றணும். அதில் SSR வீட்டில் ஏற்பட்ட கலவரம், ஆனால் ஒரு நாளைக்கு முன்பே தொடங்கியது என்பதுதான் நிஜம். சம்பவம் மதுரையிலேயும் நடந்தது. ஊர்வலம் போனோம், காங்கிரஸ்காரங்க வந்து அடிச்சாங்க. அதுல இருந்து அந்த பக்கம் வந்து பெரிய அளவுக்கு பரவுச்சு. நாங்கள்லாம் திருநெல்வேலி சைடு, பாளையங்கோட்டை சைடில் படிச்சுட்டு இருந்தவங்க. இது வந்து 37 காலகட்டம் என்பது இந்தி வந்து பாடத்திட்டத்தில் கட்டாயமாக சேர்க்கப்படுது. மகாத்மா காந்தியோட கொள்கை திட்டம் அது. அதன் எதிர்ப்பு தோழர் தியாகம் சொன்ன மாதிரி அது வந்து நேஷனல் லாங்குவேஜ், தேசிய மொழி, இனி 65ல இருந்து இங்கிலீஷே இருக்காது என்று சொல்லப்பட்ட போது எழுந்த ஒரு உணர்ச்சி. முன்னாடி பல சம்பவங்கள். மணியாடர் போரத்தில் திடீர்னு தமிழை எடுத்துட்டாங்க. வெறும் இங்கிலீஷும் ஹிந்தியும் மட்டும். கிராமங்கள்ல இருந்து 5 ரூபா 10 ரூபா தாய்மார்கள் அவங்களே மணியாடர் போரத்தில் ஃபில்அப் பண்ணி அனுப்புவாங்க. நான் படம் பார்க்கலைங்க, ஒரு சின்ன சீன் வந்து அதில் பார்த்தேன். ஒரு லேடி வந்து அவங்க போஸ்ட் ஆபீஸ்ல என்னை தற்கூரின்னு சொல்லிட்டாங்கப்பான்னு வருத்தப்படுற மாதிரி ஒரு சீன் பார்த்தேன். அது கரெக்ட். என்னன்னா மணியாடர் போற கூட ஃபில்அப் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா தமிழ்ல எழுத தெரியும் நமக்கு, இங்கிலீஷ்ல எழுத தெரியாது. தமிழுக்கு பதிலாக ஹிந்தி வந்துருச்சு. ஒரு சின்ன சம்பவம். குமரிநந்தன் தான் எடுத்து பெரிய போராட்டம் அறிவிச்சாரு. ஆனால் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள். அப்போ இப்படியே இருந்தோம் அப்படின்னா எதிர்காலமே இல்லை என்றாகி விடுங்கிற ஒரு பயம். 50 நாள் போராட்டம். முதல் போராட்டம் 37 போராட்டம், கிட்டத்தட்ட 3 வருஷம். இது 50 நாள் போராட்டம். 25 தொடங்கி மார்ச் 15 முடியுது. அது வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து நடக்குது. ஏராளமான உயிர்கள். இன்னமும் அதுக்கு சரியான கணக்கு இல்லைங்கிறதா ரொம்ப வேதனை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே இன்னும் அந்த கணக்கு எடுக்கிற பணியை துவங்கவே இல்லை. ஒளிப்போர் தியாகங்கள் நம்ம கொஞ்சம் பேருக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்தோமே தவிர, நிறைய மிடில் கிளாஸ்ல இருந்தவங்க, லோயர் கிளாஸ்ல இருந்தவங்க, தொலைக்காட்சிகள்ல இன்றைக்கு வந்து பிரபல ஆங்கர்களாக இருந்தவர்களோட தந்தைமார்கள், அவங்கெல்லாம் காலில் அந்த குண்டு சதறல் பட்டு வாழ்க்கை கனவெல்லாம் தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த காலகட்டத்துக்கு பிறகு என்னாச்சுன்னா 65 போராட்டம் நிறைவு பெற்று விட்டது. கடந்து கொண்டுதான் இருந்தது. 67 வந்து அண்ணா ஆட்சிக்கு வராரு. அதுக்கு பிறகு பிரச்சனை வந்துச்சுங்க. பிரச்சனை வந்த போது அப்போ அண்ணா ஆட்சியில் இருக்கும்போதே நாங்க வந்து தனித்தமிழ்நாடு கொடி, ஒரு போராட்ட கொடியை வந்து மதுரை வேளாண்மை கல்லூரி நாங்க, ஆனா கோவை வேளாண்மை கல்லூரியில இந்த கொடியை ஏத்துனாங்க. அப்புறம் அண்ணா பதறி போய் அவர் போன் பண்ணாரு. அதுக்கு பிறகுதான் நமக்கு இருமொழி சட்டத்தை வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றின பிறகுதான் அந்த போராட்டம் தனித்தது. இன்று வரைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இதோட வெற்றின்னு நான் பார்க்கிறேன். அதாவது நீங்க அபிஷியலா 1937, அதற்கு பிறகு 65, இன்றைய தேதிக்கு 60 வருடம் தாண்டிடுச்சு. நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 100 வருடம் தாண்டிடுச்சு. இன்னமும் அந்த போராட்ட தீ அணையவில்லை. தீ பரவட்டும். அதுதான் இதோட எழுச்சி என்பது எனது கருத்து. அங்கே கழன்று கொண்டே இருக்கிறது அப்படின்றது நீங்க சொல்றது நான் புரியுது. ஒரு புரிதலுக்காக கேட்கிறேன் திரு ஷியாம். இப்ப ஹிந்தி ஆதிக்க மொழி, அதோட எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது எப்படி பார்க்கப்பட்டது அந்த காலகட்டத்திலையும் கூட? அது வந்து ஒரு மொழி பாதுகாப்புக்காக அப்படின்ற கோணத்துல அணுகப்பட்டதா, இல்ல மத்திய அரசு எதிர்ப்பு, ஒன்றிய அரசு எதிர்ப்பு அப்படின்னு அணுகப்பட்டதா, இல்ல இது ஒரு பண்பாட்டு பிரச்சனையா பார்க்கப்பட்டதா? பெரும்பாலும் அது பண்பாட்டு பிரச்சனை தான். காங்கிரஸ் ஆட்சி பேர்ல வெறுப்பு இருந்தது, அதெல்லாம் நான் மறுப்பதற்கு இல்லை. இன்னமும் அது பண்பாட்டு பிரச்சனையா இருக்குன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, சமீபத்தில் இருந்து மகாராஷ்டிரால அந்த தேர்ட் லாங்குவேஜ் கொண்டு வரும்போது எழுந்த எதிர்ப்பு,
மராத்தி வெர்சஸ் ஹிந்தி அது எழுந்த எதிர்ப்பு. பெல்காம்ல வந்து மராட்டி வெர்சஸ் கன்னடா ப்ராப்ளம் வரும்போது இப்ப சமீபத்துல தான் ஒரு திரைப்படம் வெளிவந்துச்சு, அதுக்கு சென்சார்ல நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அப்பவும் இந்த உதாரணம் பேசப்பட்டது. சொல்லப்போனால் இந்த உணர்வு இந்தியா முழுவதும் இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல இருக்குங்க. 37 போராட்டம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு கிடையாது, மெட்ராஸ் ஸ்டேட்டும் கிடையாது, இன்னும் சொல்லப்போனா அது மதராஸ் ப்ராவின்ஸ், மதராஸ் ராஜதானி. அது பறந்து விரிந்த நிலப்பகுதி, ஏராளமான லாங்குவேஜஸ் அங்க இருந்தது. கொடகையை நீங்க சேர்த்தீங்கன்னா 6-7 லாங்குவேஜ். ஆனாலும் வந்து அந்த இந்தி எதிர்ப்புங்கிறது அத்தனை மொழிகளுக்கு சேர்த்து தான் இருந்தது. இப்போ உதாரணமாக இந்த படத்துல இந்த தீ பரவட்டும், அதாவது புரிதல் இல்லாம அண்ணாவோட தீ பரவட்டும் என்ன அப்படின்னாங்க, அது 1943 வந்து சொற்போர் நடக்குது. எதுக்கான சொற்போர்னா பெரிய புராணம் கம்ப ராமாயணம் வந்து தொடரணுமா வேண்டாமாங்கிற சொற்போர். 4 பேர் பேசுறாங்க. 4 பேர்ல வந்து சோமசுந்தர பாரதியார் இருக்கிறாரு, ஈழத்தடிகளார் இருக்காரு, அண்ணாவோட சேர்த்து 4 பேரோட ஸ்பீச்சஸையும் வரிசையா வந்து தொகுத்த புத்தகம் அது. அது நேரடியா இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது. ஆனா அது நூலோட முகப்புல அண்ணாதுரைன்னு இருக்கு, எல்லாத்தையும் தொகுத்து போட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு வந்து ஒரு தடை, தீ பரவட்டும், அது அண்ணாவோட பேச்சு. இப்படி வந்து எப்போதுமே புரிதல் இல்லாமல் நடந்து கொள்கிற ஒரு மத்திய அரசாங்கம். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரிதான், காங்கிரஸுக்கு சேர்த்தான் அதை சொல்றேன், அது பிஜேபிக்கு சேர்த்து தான் சொல்றேன். தமிழ்நாட்டு அரசியல்ங்கிறது ஏதோ சினிமா பேஸ்ட் நினைக்கிறாங்க, நிச்சயமா இல்ல. திரைமொழியை நாம் நமது அரசியல் சித்தாந்தங்களுக்காக பயன்படுத்தி கொண்டோம். அந்த சித்தாந்தங்களின் வடிவமைப்பு இது. அதை புரிந்து கொண்டால் தமிழ்நாட்டு அரசியலை புரிந்து கொள்ளலாம். இதையால் தமிழ்நாட்டு அரசியலில் தொடர்ந்து தோல்விதான் கிடைக்கும். சரி, அது ஒரு தனி டாபிக். திரைக்கு சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு, திரைமொழிக்கான சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷியாம், திரு PA கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். திரு PA கிருஷ்ணன் வணக்கம். 1965 அந்த ஹிந்தி ஆதிக்க மொழி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகாக தமிழக அரசியல் சூழல் எவ்வாறாக மாறியது? இந்திய அரசியல்ல தமிழ்நாட்டுடைய அந்த தாக்கம், இந்த போராட்டத்துடைய தாக்கம் எவ்வாறா எதிரொலிச்சிச்சு? வணக்கங்க. நான் வந்து நேரடியாக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்றவன். பாளையங்கோட்டை புனித யோவான் கல்லூரியில் இருந்து ஒரு ஊர்வலம் எடுத்து சென்று திருநெல்வேலி நெல்லை சந்திப்பில் சந்திரவிலாஸ் முன்னால் காங்கிரஸ் கொடி ஒன்றை அதை சாய்த்து நானும் நண்பரும் சேர்ந்து சாய்த்து வீழ்த்தினோம். அது மறுநாளைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் அந்த பத்திரிகையில் வந்தது. ஆனால் எனக்கு திராவிட அரசியல் பற்றியோ மற்ற எந்த அரசியலை பற்றியோ எனக்கு அவ்வளோ புரிதல் கிடையாது. அந்த காலகட்டத்தில் நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஈடுபட்டு என் நண்பர்கள் பலர் இருந்தார்கள். அவர்கள் அதை இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு என்னை மிகவும் கடுமையாக சாடினார்கள். இது வந்து குறுங்குழு இனவாதத்திற்கு துணை போகக்கூடிய ஒரு செயல், அதை நீ எப்படி கையில் எடுத்துக்கொள்ளலாம்? அதாவது அன்றைய கம்யூனிஸ்டுகள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்திய துணைக்கண்டத்திற்கும் இந்தியனுடைய ஒருமைப்பாடுக்கும் இது போன்ற செயற்பாடுகள் ஊறு விளைவிக்கும், இது மக்களின் வர்க்க போராட்டத்தை திசை திருப்பக்கூடியது என்றுதான் அன்றைய கம்யூனிஸ்டுகள் நினைத்தார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன், இந்த போராட்டம் தமிழுக்கு ஆதரவானது, தமிழுக்கு என்று அதனுடைய கதாநாயகனே சொன்னார். ஆனால் இந்த போராட்டம் தமிழுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. அன்றைய காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ் மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். தமிழ் வளர்ச்சி கழகம் இருந்தது, கலக்கலைஞர்கள் இருந்தன. அன்றைய போராட்டம் அது வந்து ஆங்கிலத்தை இந்தி வேண்டுமா ஆங்கிலம் வேண்டுமா என்பதை பற்றி தானே தவிர தமிழை பற்றி இல்லவே இல்லை. எனவே தமிழை இங்கே கொண்டு வரக்கூடாது, அது ஒன்று. இரண்டாவது, இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது திமுகவினுடைய ஆட்சி 1967ஆம் ஆண்டு வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அதுதான் அந்த ஒரே காரணம் என்று சொல்ல முடியாது. அந்த அரிசி விலை அதிகமாக இருந்தது, மற்ற பிரச்சனைகள் இருந்த, காங்கிரஸ் ஆட்சி மற்ற பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் இது ஒரு முக்கியமான காரணம் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் திமுகவினுடைய அண்ணாதுரை அவர்களே மாணவர்களிடம் நீங்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்று சொன்னார். இந்த போராட்டங்கள் முடிந்தவுடனே பெரியாரினுடைய நிலைப்பாடு வந்து எல்லாருக்கும் தெரியும். பெரியார் என்ன நிலைப்பாடு எடுத்தார் என்பது. பெரியார் வந்து இவர்கள் காலிகள், இவர்கள் சுட்டுத் தள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார். விடுதலையில் பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி விடுதலையில் குறிப்பிடும் போது பெரியார் காலிகள் காலிகள் சுடப்பட்டார்கள் என்று தான் சொன்னார். இப்படி இருக்கும்போது, அப்படி இருந்தாலும் 1967
திமுக வெற்றி பெறுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஊன்றுகோலாக இருந்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த சமயத்தில் இந்தியா ஒரு 18 வருஷம் தான் இந்தியா சுதந்திரம் அடைந்து 18 ஆண்டுகள் தான் ஆகியிருந்தன. நமக்கு நம்முடைய ஆட்சி முறையை பற்றி நமக்கு அவ்வளவு புரிதல் இருந்திருந்தது என்று சொல்ல முடியாது. அப்பொழுது அதுக்கு முன்னால் தான் மொழிவாரி மாநிலங்கள் வந்தன, 55 மொழிவாரி மாநிலங்கள் வந்தன. பல பிரச்சனைகள் நாடு பூரா இருந்தன. அதனால் மத்திய அரசுக்குமே தமிழகமோ அல்லது மற்ற அதாவது தெற்கில் இருக்கக்கூடிய தெற்கில் மாநிலங்கள் இதை எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றன என்ற ஒரு புரிதல் இல்லாமல் தான் இருந்தார்கள். இருந்தாலும் சிலர் தடித்தனமாக நடந்து கொண்டார்கள் என்பது உண்மை. அண்ணாதுரை சொன்னார், சம்பத் சொன்னார். காங்கிரஸிலே 2 மந்திரிகள் பதவி விட்டு விலகி வந்தார்கள். 65 சுப்பிரமணியம் அழகேசன் நினைக்கிறேன் 2 பேர் வெளியில் வந்தாங்க. அப்படி இருக்க அந்த டயத்தில் இந்த போராட்டம் நடந்தது ஒரு சேஃப்டி வால் வெடிக்கிற மாதிரி தான் சொல்லணும். அந்த சேஃப்டி வால் வெடித்த பிறகுதான் மத்திய அரசுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது. தென் மாநிலங்களை நாம் கிள்ளுக்கீரையாக நினைக்கக்கூடாது. இந்தியை அவர்கள் மீது வலுக்கட்டாயமாக திணித்தால் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடுக்கு மிகப்பெரிய ஊறு நிகழும் என்ற அந்த ஒரு புரிதல் மத்திய அரசுக்கு ஏற்பட்டது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால்தான். அதனால் இது இந்திய வரலாற்றில் இது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான பங்கை பெறும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் கிடையாது. இதுல ஆங்கிலம் அப்படின்னு வரும்போது ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் முன்வைக்கப்பட்டது இல்லையா? அந்த ஒரு முடிவும் முன்வைக்கப்பட்டது. அதோடைய பின்னணி என்ன? அது ஏன் வந்தது? அதாவது ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் என்பது நமது அரசியல் சட்டம் விவாதம் நடத்த அந்த காலகட்டத்தில் இருந்து பலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நமது தேசிய விடுதலை போராட்டம் நடத்தும் போது நமது எதிரி ஆங்கிலேயர்களாக இருப்பதனால் ஆங்கிலம் வரக்கூடாது, இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்றுதான் வர வேண்டும் என்று பலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்திய தலைவர்களில் யாருமே ஆங்கிலம் வர வேண்டும் என்று மிகச்சிலரை தவிர, பின்னால் ராஜாஜி சொன்னார், மிகச்சிலரை தவிர வேறு ஒருத்தரும் ஆங்கிலம் வர வேண்டும் என்று சொல்லவில்லை. அதற்கு காரணம் நம்முடைய எதிரி அந்த காலகட்டத்தில் நமது எதிரி ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள். அதனால் அந்த மொழியை நாம் எப்படி கொண்டு வருவது என்ற அந்த ஒரு எண்ணத்தில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சுதந்திரம் நடந்த பிறகு உலகத்தின் போக்கு அப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் வெளிப்படையாக தெரிந்தது. அதனால்தான் ஜவஹர்லால் நேரு மிக மிக தெளிவாக தென்னிந்திய மக்கள் விரும்பும் வரை ஹிந்தி திணிக்கப்படாது, ஆங்கிலமே இணைப்பு மொழியாக இருக்கும் என்ற அந்த உறுதிமொழியை கொடுத்தார். ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இன்று மட்டுமல்ல, தமிழ்நாடு, வங்காளம், மகாராஷ்டிரா போன்ற ஆங்கிலேயர்கள் ஆண்ட மாநிலங்களில் என்றுமே ஆங்கிலேயம் வலுவாக இருந்தது. வடநாட்டில் அவ்வளவு வலுவாக இல்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்தியை கொண்டு வந்தால் நமக்கு சாதகமாக இருக்கும். அதாவது இந்தியா பூரா இந்திய அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்தி மிக எளிமையான மொழி, ஆனால் இந்த எளிமையான மொழி எல்லாரும் படிக்கலாம், அதை படித்தால் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் என்ன மறந்து விட்டார்கள் என்றால், அறிவியல், மற்ற பொருளாதாரம் போன்ற பல துறைகளில் இந்தி வளர்ச்சி பெறவில்லை, தமிழ் வளர்ச்சி பெறவில்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் படிப்புக்கு நமக்கு தேவையாக இருந்தது ஆங்கிலம் ஒன்றுதான். இந்த புரிதல் தமிழகத்திலும் இருந்தது, வங்காளத்திலும் இருந்தது, மகாராஷ்டிரா இருந்தது, தென்னிந்தியாவில் முழுவதும் இருந்தது. இது வடநாட்டில் உள்ள அந்த இந்தி வெறியர்களுக்கு இது பிடிபடவில்லை. இதுதான் காரணம் இந்தி போராட்டத்திற்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பி. கிருஷ்ணன். தொடர்ந்து திரு சுகுணா. பெரியாரும் அண்ணாவும் இந்த ஹிந்தி ஆதிக்க எதிர்ப்பு அப்படின்ற விஷயத்துல ஒரே பார்வையை தான் கொண்டிருந்தாங்களா? அதுல மாறுபாடுகள் இருந்ததா? இல்லை, 1937 அந்த முதல் மொழி போராட்டத்தில் பெரியார் தலைமை தாங்குகிறார், இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்குகிறார். 1965 அவர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை பெரியார் எடுக்கிறார். இதில் அந்த முதல் மொழிப்போருக்கும் 1965 மொழி போராட்டத்துக்கும் இடையில வித்தியாசங்களும் இருக்கிறது, தொடர்ச்சியும் இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். என்ன இதனுடைய தொடர்ச்சி அப்படின்னா, முதல்ல இந்திய தேசியம் அப்படிங்கிறது உருவானது, அதுக்கு பின்னாடி இந்திங்கிறது எப்படி கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய தொடக்க காலகட்டத்தில் இந்தி மொழிங்கிறது பெரிய செல்வாக்கா இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வங்க மொழி பேசுபவர்கள் தான் அதிகம் செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தாங்க. 1911 ரவீந்திரநாத்துடைய தேசிய ஜனகணமன ஏற்றப்படுகிறது, பின்னால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் அந்த ஜனகணமனவை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சிந்து இருக்கும், மராத்தி இருக்கும், திராவிடம் இருக்கும், வங்கம் இருக்கும்,
இந்தியோ அல்லது இந்தி பேசக்கூடிய பகுதிகளோ இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் அப்படிங்கிறது ரவீந்திரநாத் தாகூருடைய ஜனகணமன, பங்கிம் சந்திர சட்டர்ஜியுடைய வந்தே மாதரம் ரெண்டுமே வங்க மொழியை சேர்ந்தது. அப்போ வங்க மொழியை சேர்ந்தவர்கள் முதல்ல இருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் வந்து இந்துஸ்தானி அப்படிங்கிறத வந்து காந்தி முன்வைக்கிறார். பிறகு இந்தியாக வருகிறது. இந்துஸ்தானி வந்து காந்தி முன்வைக்கிற பொழுது இந்தியா முழுக்க வந்து ஒரு பொதுமொழி தேவை, இந்திய தேசிய விடுதலை போராட்டத்துக்கு எல்லாரையும் இணைப்பதற்கு ஒரு பொதுமொழி தேவை அப்படிங்கிறது காந்தியினுடைய கருத்தாக இருந்தது. அப்போ அவர் இந்துஸ்தானியை முன்வைக்கிறார். இந்துஸ்தானிங்கிறது வந்து இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமையாக உருதும் இருக்கிறது, அதில் வந்து இதுவும் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து அவர் வந்து அதை முன்வைக்கிறார். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக என்னன்னா இந்துஸ்தானில் இருக்கக்கூடிய உருது சொற்கள் நீக்கப்பட்டு அது தேவநாயகி எழுத்துக்களுடைய அடிப்படையில் சமஸ்கிருதம் அடிப்படையாக கொண்ட இந்தி மொழி அப்படிங்கிறது முன்வைக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்திய தேசியம் என்பது இந்து இந்தி இந்தியா அப்படிங்கிற கட்டமைப்பில் உருவாக்கப்பட்டதுடைய தொடக்கமாகத்தான் அது இருக்கிறது. வங்கமும் பின்னுக்கு தள்ளப்படுகிறது, பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளும் வந்து பின்னுக்கு தள்ளப்படுகிறது, இந்துஸ்தானியும் பின்னுக்கு தள்ளப்பட்டு கடைசியில் வந்து இந்தி வந்து முன்னுக்கு தள்ளப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அரசியல் நிர்ணய சபையிலே பார்த்தோம்னு சொன்னால் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக அதில் வந்து உறுப்பினர்களாக இருந்தார்கள். அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்தி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்தது கிடையாது, இங்கே ஒரு பிராந்திய உணர்வுங்கிறது கிடையாது, அதனால இந்திங்கிறது ஒரு பொதுமொழியாக உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருகிறார்கள். 1946 டிசம்பர் 10 அந்த அரசியல் நிர்ணய சபை விவாதம் நடக்கிறப்ப ஆர்வி துலேகர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா இந்த அரசியல் நிர்ணய சபை விவாதங்கள் எல்லாமே இந்தி மொழியில் தான் வந்து பதியப்பட வேண்டும், இது வந்து இந்த உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து வேற வேற மொழிகள் பேசுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதே அல்ல அப்படிங்கிறார். அப்ப 49 வந்து நீங்க வந்து ஒரு பழமையான மொழி தான் நீங்க வந்து ஆட்சி மொழியாக வைத்திருக்கணும்னா தமிழை ஆட்சி மொழியாக வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னது வந்து காகிதம் சொல்கிறார். அப்ப இந்த தேசியம் இந்து தேசியம் அப்படிங்கிறது இந்து இந்தி இந்தியா அப்படிங்கிற அடிப்படை வந்து வருகிற பொழுதுதான் அது மாறுகிறது. 37 வந்து இங்க மொழி போராட்டம் வருகிற பொழுது அப்படியான ஒரு சூழல் இல்லை. 37 வந்து ராஜாஜி காலகட்டத்தில் இந்தி கட்டாயம் படமாக்கப்படுகிற பொழுதுதான் பெரியார் வந்து அந்த போராட்டத்தில் இருக்கார், மறைமொழிகள் இருக்கிறார், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட ராபி சேது பிள்ளை போன்றவர்களாம் அந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்பதான் தமிழ்நாடு தமிழருக்கு அப்படிங்கிற முழக்கம்லாம் முன்வைக்கப்படுகிறது. அப்ப வந்து என்னன்னா வந்து ஒரு அரசியல் நிர்ணய சபை அல்லது வந்து இந்தியா விடுதலை பெற்ற உங்க நிர்வாகம்ங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவான பிம்பம்லாம் கிடையாது. அதற்கு பிறகு 40களுக்கு பிறகுதான் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து வளர ஆரம்பிக்கிறது. அப்படிங்கிறப்ப அரசியல் நிர்ணய சபை இதெல்லாம் வருகிற பொழுது இந்தியை வந்து கொண்டு வருவது அப்படிங்கிற விஷயங்கள் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப 37க்கும் இந்த 65 போராட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சி என்னன்னா பெரியார் தன்னுடைய நிலைப்பாடாக சொல்லுகிற என்ன சொல்றாருன்னா மொழி போராட்டம் என்பது பண்பாட்டு போராட்டத்தின் ஒரு பகுதி தான் அப்படிங்கிறார். மொழி போராட்டம் என்பது மொழிக்காக மட்டுமல்ல பண்பாட்டு போராட்டத்தின் ஒரு பகுதி அப்படிங்கிறார். அப்ப என்னன்னா இந்த சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய பண்பாடுங்கிறது ஒரு பார்ப்பன இந்து பண்பாடாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் பெரியார் 1937 அதை எதிர்க்கிறார். 65 வந்து அவர் காங்கிரஸ் நிலைப்பாடு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார், காமராஜர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறப்ப அது ஒரு முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாட்டுக்கு எடுக்கிறார். அது கண்டிப்பாக வந்து அது அந்த நிலைப்பாடுங்கிறது விமர்சனத்துக்கும் மறுபரிசீலனைக்கும் உள்ளானதுதான். ஆனால் அதனுடைய தொடர்ச்சிங்கிறது 65 போராட்டத்திலும் இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த இந்தியை முன்னிறுத்திய ஒரு தேசிய பண்பாடு அப்படிங்கிறது வெறுமனே தமிழர்களுக்கு மட்டும் எதிரானதாக அல்ல, அது அடிப்படையிலேயே வந்து முதல்ல முஸ்லீம்களுக்கு எதிரானதாக இருந்தது. உருது வந்து நீக்குவது, இந்துஸ்தானில் இருந்து உருது சொற்களை நீக்கி சமஸ்கிருதத்தை கொண்ட சமஸ்கிருதத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து இந்தியை கொண்டு வருவது அப்படிங்கிறதுல இருந்தே வந்து அது முஸ்லீம்களுக்கு எதிரானதாக இருந்தது. ஆங்கிலம் என்பது வெறுமனே வந்து ஒரு பிரிட்டிஷ்காரிய மொழி அப்படிங்கிறத தாண்டி கிறிஸ்தவர்கள் பண்பாடு அப்படிங்கிற ஒரு இந்து தேசிய கூறுகளும் வந்து இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தில் இருந்தது. அதே போல வந்து இந்திய ஆட்சி மொழி ஆக்கப்பட்ட பிறகு வந்து அட்டவணையில் வந்து முதல்ல 17 மொழிகள் அப்புறம் 22 மொழிகள் ஆக்கப்பட்டாலும் கூட அதில் நிறைய இழந்தது வந்து பழங்குடிகளுடைய மொழிகள் வந்து அடிந்தன. இன்னைக்கு வரைக்கும் பழங்குடி மொழிகள்ங்கிறது பெரிய அளவில் வந்து அங்கீகாரம் பெறவில்லை அப்படிங்கிறத பார்க்கணும். மகதியிலிருந்து ஆரம்பித்து அவதியிலிருந்து ஆரம்பித்து ஏராளமான மொழிகள் சொல்லப்படும். நமக்கு ராகுல் சங்கர்த்தியாயன் தெரியும், வந்து ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், வாழ்கா முதல் கங்கை வரை ஊர் சுற்றி பரமனாம் எழுதுகிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்பாட்டராக இருந்தார். அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறார்னா இந்தியாவை வந்து மொழிவாரி மாநிலமாக பிரிக்கிற பொழுது கௌராவிங்கிற மொழி அடிப்பில் குருஜன்பாத் மாநிலம்னு ஒரு மாநிலத்தை உருவாக்குங்க, பாஞ்சாலிங்கிற ஒரு பழங்குடி மொழியினுடைய அடிப்படையில் புண்டல்கள்ங்கிற மாநிலத்தை உருவாக்குங்க, கௌதாலிங்கிற ஒரு பழங்குடி மொழியினுடைய அடிப்படையில் வடதன் கோசல் மாநிலங்கள் அமைங்க. அதாவது பழங்குடி மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதன் அடிப்படையில் மொழிவாரி மாநிலங்களை வந்து அமைங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையெல்லாம் ராகுல் சங்கர்த்தியன் வைக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை நிராகரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ என்னன்னா வந்து இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம், இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கிறது வெறுமனே மொழி சார்ந்த போராட்டம் மட்டுமல்ல, அதில் 2 கூறுகள் இருக்கிறது. இப்போ பிஏ கிருஷ்ணன் சொன்னால கம்யூனிஸ்டுகள் வந்து தொடக்க காலத்தில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள், அவர்கள் வந்து சாதி ரீதியிலான போராட்டங்களுமே கூட ஒரு ஒருங்கிணைந்த போராட்டத்துக்கு எதிராக இருக்கும். அதே மாதிரி இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம்னே. ஆனால் இது வந்து இந்த 1965 நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம்ங்கிறது ஒரு வகையில் அதில் ஒரு வர்க்க போராட்டத்துடைய கூறுகளும் அமைந்திருந்தது. ஏன்னா இந்தி படித்தால் தான் வேலை அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிற பொழுது தங்களுக்கான வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு உணர்வுமே படித்த இளைஞர்கள் மத்தியில் இருந்தது. பராசக்தி இன்னைக்கு வந்துக்கூடிய அந்த பராசக்தி திரைப்படத்தில் ரொம்ப சிறப்பாகவே அதில் வந்து சித்தரித்திருப்பார்கள். அப்ப ஒரு வர்க்க போராட்டத்துடைய ஒரு குணாம்சமும் அதில் இருந்தது. மொழிக்கான தேவையாக மட்டும் மொழிங்கிறது ஒரு பண்பாடு சார்ந்த ஒன்றாக இருந்தது. அப்படிங்கிறப்ப அந்த பண்பாடுங்கிறது இந்து இந்தி இந்தியா
அப்படிங்கிற ஒரு பண்பாடுங்கிறது தொடர்ச்சியாக இருந்த பொழுது அதற்கு எதிரான ஒரு போராட்டம் இங்கே தொடர்ச்சியாக இயங்கிக்கூடிய சுயமரியாதை காலகட்டத்திலிருந்தே வந்து வெறுமனே இந்தி மொழியை எதிர்ப்பதல்ல, இந்து பண்பாட்டை, இந்துத்துவ பண்பாட்டை, பார்ப்பன பண்பாட்டை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது சுயமரியாதை இயக்க காலகட்டத்திலிருந்தே தொடர்ச்சியாக வருவதை நம்ம பார்க்கிறோம். 1937 அந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியார் சிறையில் இருக்கிற பொழுதுதான் அவர் நீதி கட்சியுடைய தலைவராக மாறுகிறார். அதுக்கு பிறகுதான் தமிழ்நாடு தமிழருக்குங்கிற முழக்கத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க பார்க்கிறோம். 1965 1950 வரைக்குமே அவர் இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டில் தான் பெரியார் இருக்கிறாங்கிறத பார்க்கிறோம். 48 வந்து இந்தி கட்டாய பாடமாக்க இந்தி வந்து கட்டாயம்ங்கிற பொழுது இந்திய எதிர்ப்பு மாநாட்டை பெரியார் கூட்டுகிறார். அண்ணா, மாபோசி போன்றவர்களும் அதில் கலந்து கொள்கிறாங்க பார்க்கிறோம். 1950 வந்து அதை அந்த போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறார். பிறகு அவர் காமராஜர் அது நிலைப்பாட்டை எடுத்த பிறகு அதை மாறுகிறார். 1955 ஆட்சி மொழி ஆணையம் குறித்த ஒரு விவாதத்தில் தான் நேரு வந்து இந்தி பேசாத மாநிலங்கள் மீது இந்தி திணிக்கப்படாது அப்படிங்கிறத சொல்றார். அதுதான் நேருடைய உறுதிமொழி அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1960 வந்து ஈவிகே சம்பத் தலைமையில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கூடிய இந்திய எதிர்ப்பு மாநாடு நடக்கிறது. அப்போ வந்து தனிப்பட்ட முறையில் கடிதமே எழுதுகிறார் சம்பத்துக்கு, ஈவிகே சம்பத்துக்கு நேரு கடிதம் எழுதுகிறார். இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்தியை திணிக்க மாட்டோம். இப்போ நேரு இறந்ததற்கு பிறகு, லால் பகதூர் சாஸ்திரி வந்ததுக்கு பிறகுதான் நேருடைய உறுதிமொழி மீறப்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒரு பக்கம் வருகிறது. அதுக்கப்புறம் 1950 இருந்து இப்போ ஆங்கிலத்தை பற்றி பிஏகேசன் சொன்னார் இல்லையா, ஏன் வந்து ஆங்கிலத்தை வந்து முன்னிறுத்தி 65 நடந்தது 37 நடக்கல அப்படின்னா, 37 பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அரசியல் நிர்ணய சபைங்கிற ஒரு விவாதமோ அல்லது ஒரு ஆட்சி மொழிங்கிறதோ இணைப்பு மொழிங்கிற விவாதமோ இல்லை. ஆனால் 1950 என்னன்னா 15 ஆண்டு காலத்திற்கு வந்து நீங்க வந்து ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். 15 வருஷத்துல வந்து நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்திய நீங்க கத்துங்க, 65 இருந்து இந்திய ஆட்சி மொழி ஆகும் என்கிற நிலைமை வருகிற பொழுதுதான் அதற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து 1965 எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுதுதான் எங்களுக்கு இந்தி வேண்டாம், நாங்கள் வந்து தமிழை படித்துக்கிறோம், எங்களுடைய மாநில மொழிகளை படித்துக்கிறோம், இந்தியா முழுக்க இணைப்பு மொழியாக நாங்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்திக் கொள்கிறோம் ஒரு நிலைப்பாட்டுக்கு தமிழ்நாடு வந்தது, திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது, மாணவர்கள் வந்தார்கள். அப்படிதான் அந்த இருமொழி கொள்கைக்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. சரி, இதுல இன்னொரு கேள்வி, இப்ப இந்திய ஆதிக்க எதிர்ப்பு அப்படின்றது திராவிட இயக்க கொள்கைக்குள்ள ஒன்னா இருக்குல்ல, அது ஏன், எதுக்காக? அதுதான் சொன்னேன் முதல்ல வந்து இது வந்து பண்பாடு சார்ந்ததாக இருக்கிறது. இந்திங்கிறது வெறுமனே இந்தி மட்டுமல்ல, அது சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஒன்றாக இருக்கிறது. அப்படிங்கிறப்ப ஒரு பார்ப்பனர் எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு அப்படிங்கிறது திராவிட இயக்கத்துடைய ஒரு அடிப்படையாக இருக்கிற பொழுது, அதனால சொல்றேன் இந்தி திணிப்பு எதிர்ப்புங்கிறது வெறுமனே மொழி சார்ந்த பிரச்சனையாக மட்டுமல்ல, அது பழங்குடி மக்களை அழித்தது, பழங்குடி மக்களுடைய மொழிகளை மட்டுமல்லாமல் இஸ்லாமிய நீக்கம் செய்யப்பட்ட, உருது நீக்கம் செய்யப்பட்ட இந்துஸ்தானி முன்வைத்து, அது ஒரு பார்ப்பன இந்தியா என்கிற ஒரு தேசியத்தினுடைய அடிப்படை கூறுகளாக இருந்ததுங்கிறப்ப அதற்கு முற்றிலும் எதிரான குரலை தான் தொடர்ச்சியாகவே வந்து பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி சுயமரியாதை கட்சியை ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்தே அதற்கு எதிரான நிலைப்பாட்டை வருகிறார். காங்கிரஸ் கட்சியில் இருந்தப்பெல்லாம் அவரே வந்து இந்தி பள்ளிகளுக்கான நிதியெல்லாம் கூட கொடுத்திருக்காரு பெரியார். ஆனால் அதை விட்டு வெளியில வந்ததற்கு பிறகு அதற்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறார். இன்னும் நீங்க சொல்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டில் காந்தின்னு ஒரு புத்தகம் இருக்குது. தமிழ்நாட்டில் காந்தி வரி இருந்தபோது என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி ராமசாமின்னு ஒருத்தர், இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் எடுத்தவர்கள் அவர் இன்னொரு ராமசாமி, அவர் எழுதி ஒரு புத்தகம் இருக்கிறது. காந்தி தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுதெல்லாம் அவர் ரெண்டு பிரச்சனைகளை தொடர்ச்சியாக எதிர்கொள்கிறார், 2 விவாதங்களை தொடர்ச்சியாக எதிர்கொள்கிறார். என்ன அப்படின்னா வந்து ஒன்னு வந்து பார்ப்பனர் அல்லாத பத்தி தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வேற எங்கேயும் அவர்கிட்ட பெரிய அளவில் கேட்கல, அது அவருக்கு கொஞ்சம் புரிவதற்கு சிரமமாக இருக்கிறது. ரெண்டாவது என்னன்னா, அவர் மீண்டும் எல்லாரும் இந்தி படிங்கலாம் சொல்றாரு, ஆனால் இந்தி படிப்பதற்கு தமிழர்கள் தயாராக இல்லை. ஒரு நிகழ்ச்சியில சமஸ்கிருதத்தெல்லாம் வரவேற்பு பத்திரம் வாசிக்கிறாங்க. அப்ப காந்தி கேட்கிறார், இங்க இருக்கிற யாருக்காவது சமஸ்கிருதம் தெரியுமா, அப்புறம் தேவையில்லாம சமஸ்கிருதத்தில் வரவேற்பு பத்திரம் வாசிக்கிறீங்கன்னு காந்தி கேட்கிறார். அதே நேரத்தில் இந்தியை வந்து ஒரு பொதுமொழியாக உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் காந்தி, அவர் கடைசியாக தமிழ்நாட்டுக்கு வர பொழுது இந்திய பிரச்சார சபாவை தொடங்கி வைக்கிறதுக்காக தான் அவர் வருகிறார். ஆனால் வந்து அவர் தொடர்ச்சியாக வந்தாலும் கூட தமிழர்கள் வந்து இந்தியை வந்து கற்றுக்கொள்ள தயாராக இல்லை அல்லது இந்தியை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்கிற அந்த 2 விஷயமே அந்த புத்தகத்தில் பேசுவோம். 1965 அந்த போராட்டம் அப்படின்றத தாண்டி தமிழக அரசியல் எவ்வாறாக மாறி இருக்கு, இன்றைய காலகட்டத்தோட ஒப்பிட்டும் நாம பேச வேண்டியது இருக்கு. திரு ஷியாம், நம்ம 1965 போராட்டத்தை நினைவு கூறும்போது அப்போது நடந்த வன்முறை சம்பவங்கள், அது பொள்ளாச்சியில் நடந்ததாகட்டும், இந்தி எழுத்து அழிக்க முயன்ற மாணவர் சுடப்பட்டதாகட்டும், பல்வேறு விஷயங்கள் அரங்கேறிச்சு இல்லையா? அது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் அதற்கு யார் பொறுப்பு, ஏன் அந்த அளவுக்கு போச்சு அந்த போராட்டம்? அது என்ன காரணம்னாங்க, பண்பாட்டின் ஒரு கூறாக வந்து மொழி பார்க்கப்பட்டது, அது இதுக்கு முக்கிய காரணம். இப்போ நாங்கள் எழுதி போட்ட கோஷங்களில் முக்கியமானது ஹிந்தி தமிழுக்கு செந்திங்கிறது. ஸோ அது தமிழ் பாதுகாப்பும் சேர்ந்த ஒரு விஷயம்தான். 66 காலகட்டத்தில் மதுரை யானமலை மேலே சரிவு பாறையில் தமிழ் வாழ்கன் எழுதப்படும். 65 போராட்டம், 66 காலகட்டத்தில் தமிழ் வாழ்கன் எழுதப்படும். என்னோட நண்பர்கள் ஒரு குணத்திலராஜ் அவர்லாம் இன்னும் அந்த காலேஜிலே பெரிய பதவிக்கெல்லாம் வந்தவர். மலையிலிருந்து உருண்டு கீழே விழுந்துட்டோம், பெரிய அளவுக்கு அடி.
அப்புறம் மற்ற எஸ்கின் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு ராஜாஜி அதில் வந்து ரொம்ப நாள் அட்மிட் ஆகி இருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த மொழி உணர்வு வந்து ஆழமாக பதிந்து இருந்தது. தனித்தமிழ் உணர்வு வந்துருச்சு. ஓட்டுநர் அவர்களே ஒரு பயணச்சீட்டு கொடுங்கள் அப்படியெல்லாம் கேட்கிற அளவுக்கு நாங்கள் போயிட்டோம். இன்றைக்கு அது அப்படிதான் தொடருது. அப்போ மிக இயல்பாக இந்தி வந்து தமிழை அழித்து விடுமாங்கிற கேள்வி தானே நீங்க எழுப்பினதோட உள்ளர்த்தம். ஒரு மொழி வந்து இன்னொரு மொழியை அழிக்க முடியுமா? அதுக்கு தான் நம்ம திவாகர் சொன்ன பதில். இந்தி வந்து எத்தனை மொழிகளை அழித்ததுன்னு நீங்க பாருங்க. அப்ப அந்த பயம் இருந்தது, இயல்பான பயம் தானே. வேலை வாய்ப்பு அதெல்லாம் இருந்ததுங்க, நான் இல்லைன்னு சொல்லல. 65 போராட்டங்க, 66 வந்து தமிழுக்கு பதிலா இந்தியை நீங்க காலேஜ்ல பாடமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 720 ரூபா ஸ்காலர்ஷிப். 66 720 பெர் இயர். எவ்வளவு மாணவர்கள், ரொம்ப ஏழை எளிய மாணவர்கள் அந்த 720 ரூபாய்க்கு வந்து விரும்பி இருப்பாங்க, ஆசைப்பட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் மறைமுகமாகவே தொடர்ந்து இந்தியை திரிச்சாங்க. 87 ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்துல 84 புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தாங்க. 2014 மோடி அவர்கள் ஆட்சி காலத்துல வந்து சர்க்குலர் வந்துச்சு. இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு முயற்சி. அதுலதான் இந்த பராசக்தி வந்து பழைய நினைவுகளை மட்டும் சொல்லல, இந்த போராட்டம் தொடர வேண்டியதன் அவசியத்தையும் சேர்த்து சொல்லுது. இன்னுமே அந்த ரெலவன்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2026 நான் ரொம்ப நினைக்கிறேன், ரொம்ப நினைக்கிறேன். என்ன காரணம்னா, மொழி என்பது ஒரு கூறிய ஆயுதம் மாதிரி. திடீர்னு வட இந்தியால இருந்து வராங்க. ராஜீவ்காந்தியும் அப்படிதான் சகோதர சகோதரிகளையும் தமிழ்ல பேச முயற்சி பண்ணுவாரு. அமித்ஷா நான் தமிழ்ல பேச முடியலன்னு வருத்தப்படுறேன் அப்படிம்பாரு. தமிழை கத்துக்க வேண்டாம்னு யார் சொன்னா? பேச வேண்டியதானே. இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளையும் எல்லா பிரதமர்களும் எப்படி பேச முடியும்? ஆனா அந்த மொழியை வந்து டச் பண்றது மூலமாக அது அரசியலுக்கு உதவுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க இல்லைங்களா? மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் வந்து இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சராக இருந்த காலத்துல இருந்து தொடர்ற பிரச்சனை தான் இது. பல நாடுகள் இந்த பிரச்சனை நீங்க பார்க்கலாம். மொழி என்பது ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு கருவியா மாறுது. எனவேதான் இந்த பிரச்சனை தொடர்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, நம்ம தொடர்ந்து பேசுவோம் திரு ஷியாம். திரு கிருஷ்ணன், தமிழ்நாட்டில் திரு ஷியாம் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் அந்த ஹிந்தி திணிப்பு, இந்தி ஆதிக்கத்துக்கு எதிரான அந்த குரல், அந்த உணர்வு இன்னுமே வந்து இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அதை ஒரு மொழி என்பதுக்கு அதற்கு உயிர் கிடையாது, அதற்கு உடல் கிடையாது, அதற்கு உணர்வுகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு மொழியை எதிர்ப்பது என்பது அறிவியல் பூர்வமாக சரியாக வராது. ஒரு மொழியை நீ எதிர்க்கிறேன் என்றால் உன்னிடம் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று தான் அர்த்தம். இவர்கள் நண்பர்கள் சிலர் சொன்னார்கள் ஹிந்தி பல மொழிகளை அழித்து விட்டது என்பது. அது சரியான கூற்று அல்ல. அப்படி பார்க்க போனால் தமிழ்நாட்டில் ஒரு 10-15 பழங்குடி மக்கள் பேசக்கூடிய மொழிகள் இருந்தன. இன்று யாருக்காவது அதனுடைய பேர் ஏதாவது தெரியுமா? இருளா பேர் தெரியுமா? கண்டிக்கான பேர் தெரியுமா? அதெல்லாம் தமிழ் அழித்துன்னு சொல்ல முடியுமா? ஒரு மொழி இன்னொரு மொழியை வந்து அழிக்க ஒரு நாளும் அழிக்கவே அழிக்காது. ஒரு மொழியை அழிய வேண்டும் என்றால் அது பேசக்கூடிய மக்கள் வந்து வேறு விதமாக திருப்பப்படுகிறார். தமிழ்நாட்டில் அது மாதிரி தான் நடந்திருக்கு. இருளர்கள் மொழியோ அல்லது படுகா மொழியோ இன்றைக்கு யார் அது நம்ம பள்ளிக்கூடத்தில் நடக்குதா? அது பாடம் நடக்குதா? அதுக்கு இல்லை இன்னைக்கு. அப்போ தமிழ் அழித்து சொல்ல முடியுமா? அதனால் ஒரு மொழி வந்து இன்னொரு மொழி அழிக்க நினைக்கிறது என்பது ஒரு குறுங்குழு இனவாதம் என்று தான் நான் நினைக்கிறேன். அது ஒன்று. இரண்டாவது, இன்றைக்கு இது இந்த பிரச்சனை வந்து அதனுடைய வலுவை இழந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ் மொழியை இன்று பேசுவதை பார்த்தால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்தேன், இந்த படத்தினுடைய கதாநாயகன் பேசுகின்ற தமிழை பார்த்தேன், அதனுடைய கதாநாயகி பேசுகின்ற தமிழை பார்த்தேன். 60 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இப்படிப்பட்ட தமிழை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் எவ்வளவு தூரம் தமிழை வளர்த்திருக்கிறோம் என்பதை பற்றி நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுகிறது. அதை நீங்களே கேட்டு நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு மொழியை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்றால் அது மற்ற மொழியை எதிர்த்தோ மற்ற மொழியை விமர்சனம் செய்தோ, சமஸ்கிருதம் உட்பட மற்ற மொழியை விமர்சனம் செய்தோ வளர்க்க முடியாது. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் தமிழர்கள் தமிழில் பேச வேண்டும், தமிழில் எழுத வேண்டும். பல நாட்டு விஷயங்களை தமிழுக்கு கொண்டு வர வேண்டும். பாரதி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வர வேண்டும். அப்படி செய்தால்தான் முடியுமே தவிர தமிழ் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழை வைத்து நாம் வியாபாரம் செய்யலாம். அது நிறைய நல்ல விற்கவும் செய்யும். ஆனால் உண்மையாக அது தமிழுக்கு எந்த உதவியும் செய்யாது என்பதுதான் என்னுடைய
தாழ்மையான சரி, அபிப்பிராயம். உங்களுடைய கருத்தை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு பதில் திரு சுகுணா கிட்ட கேட்க விரும்புறேன். தமிழ் மொழி பத்தி ஒரு மொழி இன்னொரு மொழி அழிக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதோட சேர்த்து இன்னொரு கேள்வியும், 1965 இந்த போராட்டம் நடக்காமல் இருந்திருந்தால் தமிழ்நாடோ தமிழக அரசியலோ என்னவாக இருந்திருக்கும்? முதற்கட்டமா அவர் கேட்டதுக்கான கேள்வி. இல்லை, இங்கே நீங்கள் இந்தி மொழி வந்து மற்ற மொழிகளை அழிக்கவில்லை அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வந்து ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டார். வந்து இந்திங்கிறது வெறுமனே தமிழ் மொழிக்கு எதிரானது மட்டுமல்ல, அது வந்து போஜ்பூரி அதே மாதிரி வந்து நிறைய மொழிகளை வந்து அழித்திருக்கிறது, மகதி அவதி மாதிரியான மொழிகளை. அப்படிங்கிறப்ப அந்த மொழியைச் சேர்ந்த இளைஞர்கள் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரீட்வீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்னன்னா வந்து நம்ம வந்து 37லேருந்து 65 வரைக்கும் நம்ம மொழி போராட்டம் நடத்துகிறப்ப நாம் வந்து ஒரு குறுகிய பிராந்தியவாத எண்ணம் கொண்ட மொழிவெறியர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் தான் திரு கிருஷ்ணன், நான் வரேன் உங்ககிட்ட, அவர்கிட்ட கருத்தை கேட்டு உங்ககிட்ட வரேன். தொடர்ச்சியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அங்க வந்து அதை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்க வந்து இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு மீடியாவை எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஒரு தமிழ் மீடியான்னு இருக்கிறது மாதிரி நீங்கள் மராத்தியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மராத்தில் வந்து மராத்தி சினிமாவை விட ஆதிக்கம் கொண்டதாக வந்து பாலிவுட் சினிமா, இந்தி சினிமா தான் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு மீடியாவாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு சினிமாவாக இருக்கட்டும், அது எல்லாமே இந்தி மொழி ஆதிக்கம் அதிகமாகத்தான் இருக்கிறது. இதை வந்து நம்ம சொல்ல வேண்டியது, அங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தை சேர்ந்தவர்களே அதை வந்து தொடர்ச்சியாக சொல்கிறார்கள். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து இருளர் மொழியோ படுகர் மொழியோ அழிக்கப்படவே இல்லை. இன்னைக்கும் நீங்கள் போய் நீலகிரியில் போய் பார்த்தீங்கன்னா வந்து படுகர்கள் வந்து அவர்களுக்கான மொழியை பேசுகிறார்கள், இருளர்கள் அவர்களுக்கான மொழியை பேசுகிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சௌராஷ்டிரா சேர்ந்தவர்கள் சௌராஷ்டிரா மொழியை பேசுகிறார்கள். உருதுக்கான பள்ளிகள் இருக்கிறது. தமிழ் மொழி வந்து எந்த மொழிகள் மீது ஆதிக்கம் செலுத்தி அவர்கிட்ட பதில் கேட்டோம். திரு கிருஷ்ணன் குறுக்கிட விரும்புனீங்க. அதாவது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள். நான் வந்து தமிழ் வந்து நாங்கள் ஒரு தனியான ஒரு ஸ்பெஷல் ப்ரீடுன்னு சொல்றது வந்து அது அறிவியல் பூர்வமாக ஒத்துக்கொள்ளப்படாது. எல்லா மனிதர்களும் எல்லா மொழிகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஹிந்தியை பற்றி பேசும்போது நண்பர் சொன்னார் போஜ்புரி போய்கள். இன்னைக்கு போஜ்புரி இன்னைக்கு எவ்வளோ பேர் பேசுகிறாங்க? இன்னைக்கு இருளர் பேசுகிறத விட ஒரு 1,00,000 மடங்கு போஜ்புரி அதிகம் பேச இருப்பாங்க இன்னைக்கு வந்து. ஆனால் போஜ்புரி அழிந்து விட்டது, அதை ஒத்துரு சொல்ல. இது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, அதாவது இவங்களுக்கு கூட்டு வந்தாங்க 4 பேர் சொல்கிறாங்களே தவிர போஜ்புரியில் ஒத்துரு அந்த மாதிரி சொல்ல. எனக்கு நான் நார்த் இந்தியா வட இந்தியாவில் வந்து 50 வருஷம் இருந்திருக்கேன். நான் வந்து என்னுடைய பல நண்பர்கள் போஜ்புரி நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போஜ்புரி மேலேயும் மதிப்பு இருக்கு, ஹிந்தி மேலேயும் மதிப்பு இருக்கு. அவங்களுக்கு அவதி மேலேயும் மதிப்பு இருக்கு, ஹிந்தி மேலேயும் மதிப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சில மக்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்திய எதிர்க்கிறார்கள் சொல்றது வந்து சரியாக வராது. திரு ஷியாம் குறுக்கிட விரும்புனீங்க, உங்களுடைய கருத்து சுருக்கமா? இல்ல, மொழி சிறப்புங்கிறது எண்ணிக்கையில இல்ல. அது அண்ணாவும் அந்த காலத்துல சொல்லிட்டாரு. எண்ணிக்கை அடிப்படையிலானதுன்னா இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் இருக்கக்கூடாது, காகம் தான் இருக்கணும். எண்ணிக்கையின் அடிப்படையிலானதே இல்ல. மொழிங்கிறது பண்பாடு மட்டும் இல்ல, ஜனநாயகம் இருக்கக்கூடாது. எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கக்கூடாது, ஜனநாயகம் இருக்கக்கூடாது. எண்ணிக்கை அடிப்படையில் ஜனநாயகம் முடியுமா? இது என்ன பேச்சு? வந்து எல்லா கிராமங்களையும் டிராவல் பண்ணிருக்கேன். இந்தியும் தெரியும். ஏன் இந்தி உதவி செஞ்சதானே? இல்ல. என்ன காரணம்னா பஞ்சாபி தான். அங்க நீங்க பஞ்சாபி தான் கத்துக்கிடணும். இந்தி தெரிஞ்சா இந்தியா முழுதும் வேலை பார்க்கலாம்ங்கிற எண்ணம் வந்து முட்டாள்தனமானது. என்ன காரணம்னா எங்க போனாலும் நீங்க லோக்கல் லாங்குவேஜ் கத்துக்க முடியாது. இப்போ நீங்க கடப்பாக்கு போங்க, ராஜமுந்திரிக்கு போங்க, தெலுங்கு தெரியாம உங்களால அடுத்த கட்ட நகர முடியாது. ஆனால் தொழில்நுட்பம் உதவி செய்யுது. எந்த லாங்குவேஜ் கொண்டாலும் நம்ம வந்து சிந்தனையை கொண்டு போக முடியும், பேச முடியும். அதை பயன்படுத்துவதை விட்டு எதற்கு வந்து மொழி திணிப்பு? சரி திரு ஷாம், இது உங்களுடைய எதிர்வினையா எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு தியாகு, 1964க்கான அந்த போராட்டத்துக்கான அந்த ரெலவன்ஸ் இப்பவும் இருக்கா 2026லயும்? உங்களுடைய இறுதி கருத்து. போராட்டத்தினுடைய கோரிக்கை என்ன? தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக, இது முழக்கம். கோரிக்கை என்ன? தெளிவான கோரிக்கை என்ன? அண்ணா எழுப்பிய கோரிக்கை என்ன? மாணவர் தலைவர்கள் எழுப்பிய கோரிக்கை என்ன? அரசமைப்பு சட்டத்தின் 17வது பகுதி, அதில் இருக்கிற இந்தி திணிப்பு விதி நீக்கப்பட வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? அரசமைப்பு சட்டத்தை திருத்தணும். 343வது உறுப்பை திருத்தணும். அதே போல் அடுத்தடுத்த உறுப்புகள் இருக்கு. 351 என்ன சொல்றாங்க? இந்தியை ஆட்சி மொழியாக அணியப்படுத்தணும். அதற்கு இந்தியாவினுடைய பன்முக பண்பாட்டின் எல்லா கூறுகளையும் உள்வாங்கணும். காம்போசிட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, எஸ்பெஷலி சான்ஸ்கிரிட். சமஸ்கிருதத்திலிருந்து சொல்லியங்களை எல்லாம் உள்வாங்கி இந்தியை வளப்படுத்தி ஆட்சி மொழிக்கு அணியப்படுத்தணும். இது 355வது உறுப்பு. இந்திய அரசமைப்பு சட்டத்தில் 105 திருத்தங்கள் செஞ்சுட்டாங்க.
ஆனால் திருத்தவே படாத ஒரு பகுதி இந்த 17வது பகுதி. ஒரு திருத்தம் கூட கிடையாது. நீங்கள் போராட்ட தலைவர்கள் மாநில ஆட்சிக்கு வந்தாங்க, தில்லி அரசாங்கத்திலேயே பங்கேற்றார்கள், எல்லாம் நடந்துச்சு. நாடாளுமன்றத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து 40 இடங்களையும் நம்ம பிடிச்சாச்சு. ஆனால் இந்த 17வது பகுதி திருத்தப்படவே இல்லை. அப்போ போராட்டத்துக்கு இன்னைக்கும் தேவை இருக்கா இல்லையா? 17வது பகுதியை மாற்றல, ஏதாவது மாற்றிருந்தால் நம்ம கொஞ்சம் முன்னேறி இருக்கிறோம் என்று சொல்லலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த 355 நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு 10 ஆண்டு காலத்தில் இந்திய அரசு சமஸ்கிருதத்திற்கு செலவிட்டிருக்கிற தொகை 2532 கோடி. அதே 10 ஆண்டுகளில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா இந்த 5 மொழிகளுக்கு சேர்த்து செலவிட்ட தொகை 147 கோடி. தமிழுக்கு செலவிடுவதைப் போல 17 மடங்கு தொகை சமஸ்கிருதத்துக்கு செலவிடப்படுது. சரி, மத்திய அரசு பாகுபாடு பார்க்கிறதா அப்படின்றது அது ஒரு பெரிய பாகுபாடு. அது ஒரு பெரிய டாபிக். இந்த 17வது அடிப்படையில் இல்ல இந்த 17வது எதை எதிர்த்து நம்ம மாணவர்கள் இளைஞர்கள் தீக்குளித்தார்களோ, எதற்கெதிராக வந்து திமுக தலைவர்கள் 17வது பகுதிக்கு தீ வைத்தார்களோ, அது அப்படியே நீடிக்கும் போது அது நிச்சயமா பொருத்தப்பாடு இருக்கு. அது வேற ஒரு டாபிக், அது தனி விவாதமாவே நடத்தலாம். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேசு நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான